குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரெப்போ ரேட் ரெப்போ விகிதம். அடுத்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா மீள் ரெப்போ விகிதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட்னா என்ன, ரெப்போ விகிதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the repo rate and the reverse repo rate are frequently used tools with which the RBI can control the availability and the supply of money in the economy. RR is always greater than RRR in India. அதாவது பணத்தினுடைய அளிப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியால் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு கருவி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா அந்த மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரெப்போ ரேட் RR, the rate at which the RBI is willing to lend to commercial banks is called repo rate. அதாவது வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், அதாவது குறுகிய கால கடனை கொடுப்பாங்க. அப்போ அந்த குறுகிய கால கடனை வழங்கும் பொழுது என்ன வட்டி விதிக்கிறாங்களோ அதை நிர்ணயிக்கக்கூடியது தான் அந்த சென்ட்ரல் பேங்க்கு என்ன வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்களோ அதற்கு பெயர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வணிக வங்கிகளுக்கு சென்ட்ரல் பேங்க்கு குறுகிய கால கடனை வழங்கும் பொழுது அதற்கான வட்டியை விதிப்பாங்க இல்லையா, அந்த வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை whenever banks have any shortage of funds they can borrow from RBI against securities. எப்பெல்லாம் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போல்லாம் பத்திரங்களை ஈடாக வச்சு ரிசர்வ் பேங்க்கில் ஈடாக வச்சு கடன் வாங்குவாங்க. If the RBI increases the repo rate, it makes borrowing expensive for banks and vice versa. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க்கிட்ட அந்த பத்திரங்களை ஈடாக வச்சு கடன் வாங்குறாங்க, ரைட்டு. அடுத்தது பார்க்கும்போது அந்த டைமில் கடன் வாங்கும்போது என்ன வட்டி விகிதம் ஏற்படுகிறதோ அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் த ஆர்பிஐ இன்க்ரீசஸ் ரெப்போ, ஒருவேளை வட்டி விகிதத்தை அதாவது ரெப்போ ரேட்டை அதிகரிச்சிருச்சுன்னா ஆர்பிஐ இட் மேக்ஸ் borrowing எக்ஸ்பென்சிவ் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் வைஸ் வர்சா அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ டூல் டு த கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஏன்னா ரெப்போ ரேட்டை அதிகரிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னா அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ரெப்போ ரேட்டை அதிகரிச்சிருவாங்க. அப்போ அதிகரிக்கும் மூலமாக கடன் வாங்கக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கடன் வாங்கக்கூடிய அளவு, அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இவங்க என்ன செய்கிறாங்க, ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க. ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக கடனுடைய அளவு குறைஞ்சிருது. ஏன்னா வட்டி அதிகமாக கொடுத்தா தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது வட்டி குறைவாக கொடுத்தா தான் லோன் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணலாம். ஆனால் வட்டி விகிதத்தை அதிகமாக நிர்ணயிக்கும் போது கடன் அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். அப்போ பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ தன்னோட கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், தென் RBI increases the repo rate, making more expensive for the banks to borrow from the RBI. Similarly, the RBI will do the exact opposite in a deflationary environment. இது பார்த்தோன்னா பணவாட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது அப்போ இந்த ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா குறைச்சிட்டு கடனை அதிகரிப்பாங்க, கடன் கொடுக்கக்கூடிய அளவை அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. The rate at which the RBI is willing to borrow from the commercial banks is called the reverse repo rate அப்படின்னு சொல்லுவோம். வணிக வங்கிகள்கிட்ட இருந்து அதாவது ரிசர்வ் வங்கிகிட்ட இருந்து வணிக வங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா வாங்கக்கூடிய கடனுடைய அதான் என்ன முன்னாடியே பார்த்தோம்னா இந்த ரேட் விச் த ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு பாரோ, என்ன ரேட்டு இவங்க வட்டியாக விதிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த வட்டி விகிதம் தான் இந்த இடத்துல ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஆர்பிஐ இன்க்ரீஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஒருவேளை சென்ட்ரல் பேங்க் மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்துச்சுன்னா it means that the RBI is willing to offer lubricate
இன்ட்ரெஸ்ட் ரேட் டு பேங்க்ஸ் டு பார்க் தியர் மணி வித் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து மீள் ரெப்போ விகிதத்தை அது அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கிகள்கிட்ட அது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஒரு லாபகரமான ஒரு வட்டி விகிதமாக தான் அதை என்ன செய்வாங்கன்னா அந்த பணத்தை ரிசர்வ் வங்கியிட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது ஒரு லாபகரமான ஒரு செயலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். This resulted to decrease in the amount of money available for banks customers as the banks prefer to park their money with the RBI as it involves a higher safety அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கிட்ட வந்து அதிகமான அந்த வட்டி விகிதம் வந்து சேரும்பொழுது அது பணத்திற்கான பாதுகாப்பு அதுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சப்ளை ஆஃப் மணி அந்த இடத்துல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. ஸோ திஸ் நேச்சுரலி லீட்ஸ் டு த ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் த பேங்க் will demand for their customers for lending money to them அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது பணத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோன்னா தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக கடன் கொடுக்கக்கூடிய அளவும் அந்த இடத்துல குறையுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நேச்சுரலாகவே இயற்கையாகவே நம்ம பார்க்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வட்டி விகிதம் கடனுக்காக கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் ஆர்பிஐ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் டெவலப்பிங் எக்கானமி லைக் இந்தியா த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி cannot confine itself to the monetary regulation only and it is expected that it should take part in the development function in all sectors, especially in the agricultural and industry. ஸோ நம்ம இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வரும் நாடுகளில் கண்டிப்பாக சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்கன்னா சில நெறிமுறை கோட்பாடுகளை கண்டிப்பாக வரையறுப்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விவசாயம் தொழில் இது சம்மந்தப்பட்ட துறைகளை வளர்ச்சியடை செய்வதற்கான முயற்சிகளும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த முயற்சிகளுக்கு ஆர்பிஐ எப்போயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அடுத்த டாபிக் வந்து விவசாயத்துறையில் நிதி அளிப்பில் ரிசர்வ் பேங்கினுடைய பங்கு என்ன. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது ஆர்பிஐ வந்து வெறும் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இல்லை, அது வந்து எல்லா துறைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எல்லா துறைகளின் வளர்ச்சிக்கும் அதிகமான சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், தொழில்துறைகளுக்காக இருக்கட்டும், வேளாண் துறைகளுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா துறைகளுக்குமே வந்து அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய வளர்ச்சிக்கு வந்து மிகவும் பாடுபடக்கூடிய ஒரு வங்கியாக தான் இந்த ரிசர்வ் பேங்க் வந்து நம்ம கருதப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிடையாது, குறிப்பாக வேளாண் துறைக்குன்னு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஆர்பிஐ கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்தது தொழில்துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். த ஆர்பிஐ ஹஸ் பீன் பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல் இன் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியில் பார்க்கும்பொழுது விவசாயத்துறைக்காக நிதி அளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது இந்த ரிசர்வ் பேங்க். அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு முக்கியமாக உதவி செய்யக்கூடிய ஒரு வங்கியாக இது செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். த பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த ஃபீல்ட் had been increased due to the predominance of agriculture in the Indian economy and the inadequacy of the formal agencies to cater to the huge requirements of the sector. அதாவது பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையினுடைய பங்கு ரொம்ப முக்கியம், நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த ரிசர்வ் பேங்க் என்ன செய்கிறாங்கன்னா விவசாயத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனுடைய தொடர்புடைய மற்ற நிறுவனங்களுக்கும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடன் கொடுத்து உதவுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் முறைசார் இந்த இடத்துல சொல்லுவாங்க பாருங்கள், இஸ் அக்ரிகல்ச்சர் த இந்தியன் எக்கானமி இன் அடிக்வசி ஆஃப் த ஃபார்மல் ஏஜென்சி. ஃபார்மல் ஏஜென்சி என்னது முறைசார் நிறுவனங்களுக்கும் கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதனால் ஆர்பிஐயோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் திஸ் important role effectively, the RBI set up a separate agriculture credit department. However, the volume of informal loans has not declined sufficiently. So ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய பங்கு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ரிசர்வ் வங்கி விவசாயத்துக்குன்னே தனியாக அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய விவசாய கடன் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இவங்க தனியாகவே ஒதுக்கியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், அந்த விவசாய கடன் துறையுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். அதாவது நல்ல எஃபிஷியண்ட்டான, நல்ல திறமை வாய்ந்த ஒரு நிபுணர், ஒரு அலுவலரை நியமித்து அது தொடர்பாக ஆய்வு செய்வது, கடன் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை செய்வது, வினாக்களை எழுப்புவதுன்னு சொல்லலாம். அடுத்து டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மைய அரசு, மாநில அரசுகள், அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆலோசனைகள் வழங்குவது. அடுத்த தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்பொழுது எஸ் டு ஃபினான்ஸ் த ரூரல் செக்டார் த்ரூ த எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கேஜ்டு இன் த பிஸ்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அண்ட் டு கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் ஊரகத்துறை, கிராமப்புறங்களுக்கும் தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமாக இவங்க விவசாய கடன்களை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காவைகளை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டியூட்டிஸ் of the RBI in the agricultural credit were much restricted as it had to function only in the an ex officio capacity, being the central bank of the country அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த விவசாயம், இந்த ரிசர்வ் வங்கியினுடைய மிக முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, விவசாயிகளுக்கு நேரடியாக இந்த நிறுவனம் கடன் கொடுக்காம என்ன சொல்கிறாங்க, கடன் நேரடியாக வழங்காமல் சில நிறுவனங்கள் மூலமாக, ஸோ ஸ்பெஷலாக செலக்டிவாக சில நிறுவனங்கள் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக கடன் உதவிகளை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். அதான் இட் குட் நாட் லெண்ட் டைரக்ட்லி டு த ஃபார்மர்ஸ், நேரடியாக விவசாயிகள் கடன் கொடுக்குறதில்ல. பட் த சப்ளை ஆஃப் ரூரல் கிரெடிட் வாஸ் டன் த்ரூ த மெக்கானிசம் ஆஃப் ரீஃபினான்ஸ் வித் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷலைசிங் இன் ரூரல் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராமப்புற வளர்ச்சிக்காக இப்போ மற்ற நிறுவனங்கள் மூலமாக கடன் கொடுத்து உதவுறாங்கன்னு சொல்ல முடியும். The primary society may borrow from the central cooperative bank and the later may borrow from the affects or the state cooperative bank, which in its turn might get accommodation facilities from the RBI அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கி வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட், மாநில கூட்டுறவு வங்கிகளாக இருக்கட்டும், இல்லை மத்திய கூட்டுறவு வங்கிகளாக இருக்கட்டும், இல்லை துவக்க வேளாண்மை சங்கங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி 3 அடுக்கு 3 டயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த 3 அடுக்கு முறையின் வழியாக விவசாயத்துக்கு இவங்க கடனை வழங்கி வராங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சொல்கிறாங்க, இன்னும் என்ன ஆர்பிஐனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், the RBI was providing the medium term loans also for the period of exceeding 15 months to 5 years for the reclamation of land, construction of irrigation works and purchase of machinery. ஸோ இந்த வங்கிகள் பார்த்திங்கன்னா குறுகிய கால கடன் கொடுக்குறாங்க, 15 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால கடன், தட்ஸ் மீடியம் டேர்ம் லோன்ஸ் சொல்லலாம், நடுத்தர கடன் கொடுக்குறாங்க. அது வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இரிகேஷன் ஒர்க்ஸு, பர்ச்சேஸ் மெஷினரி, இயந்திரங்கள் வாங்குவதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் த லாங் டேர்ம் லோன்ஸ். அதே மாதிரி நீண்ட கால கடன்களும் இந்த வங்கிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் லேண்ட் ஆல்சோ ரெடம்ஷன்ஸ் ஆஃப் ஓல்டு டெப்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால கடன்களும் கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகளுக்குலேருந்து இவங்க வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா பழமையான முறைகளை வந்து இருந்துட்டு நவீன முறைகளை கொண்டு வருவதற்காக புதிய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஷார்ட் அண்ட் நபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கியை, வேளாண் துறைக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வங்கியை இவங்க உருவாக்குனாங்கன்னு சொல்ல முடியும். ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த RBI ரிலேட்டிங் டு த அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ஹேஸ் பீன் டேக்கன் ஓவர் அண்ட் லுக்ட் ஆஃப்டர் பை நபார்ட் சின்ஸ் 1980. 1982 விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்காக இந்த நபார்ட் வங்கி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். சின்ஸ் தென் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு த ரூரல் கிரெடிட் ஆர் என்டையர்லி லுக்ட் ஆஃப்டர் பை நபார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அதான் அந்த விவசாயம் சார்ந்த தொழில்களுக்காக இந்த வங்கி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கோட நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.